ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல நிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த ஏராளமான நன்மைகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் தேவனுடைய நாமத்தை துதித்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசவிருக்க காரியத்தை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உங்க மகத்துவமான பிரசனம் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டு முழுவதுமாய் என் தேவன் நீர் ஆளுகை செய்து குறையில்லாமல் எங்களை நடத்தி வந்த எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினீர். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. எம்மை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. முன்னே சென்றீரே, எங்கள் பயணத்தை காத்தீரே. முன்னே சென்றீரே, வழி பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடி கொண்டீரே, மகத்துவம் காண செய்தீரே. மகிமையால் மூடி கொண்டீரே, மகத்துவம் காண செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி காத்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி காத்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காத்தவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காத்தவரே. அம்பா, ஒரு குறைவில்லாமல் எங்க பயணங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணினீர். சரீரத்துல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே, உங்க மகிமையால் எங்களை மூடிக்கொண்டு அப்பா, உங்க மகத்துவமான கிரியைகளை, உங்களுடைய அற்புத அடையாளங்களை இந்த வருடம் முழுவதும் நீர் செய்து வந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க உள்ள கையில் எங்களை பொறித்து வைத்து என் தாசனுடைய மறப்பதில்லைன்னு எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றின உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க அன்பு ஈடு இணையில்லாதது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய வைத்தீர். உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்துல, இந்த கடைசி மாதத்துல கூட கண்ணீரோடு வந்திருக்கும் உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த நாட்கள்ல அற்புதத்தை செய்ய போகிறேன். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆராதிக்கும் பொழுதே அற்புதம் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. நிகர் இல்லாத தேவனே அப்பா, உங்க அன்புக்கு ஈடு இணையில் ஆண்டவரே. உங்க இரக்கத்திற்கு முடிவில்லப்பா. உங்க மகிமையான பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி.
ஆயுள் முழுவதும் உண்மை ஆராதிக்கும்படி எங்களை இந்த நேரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்க மத்தியில நீர் பேசுவீராக. இந்த கடைசி மாதத்திலும் கூட கர்த்தர் நீங்க செய்ய போற காரியங்களை ஒன்றும் தடுக்க முடியாது என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பி அப்பா தைரியமாய் உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்துல அப்படியே இருக்கிற வண்ணமாய் படைக்கிறோம். நீ தொடர்ந்து இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதம், கடைசி மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு தெய்வம் நடத்தி வந்த அத்தனை பாதைகளையும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எவ்வளவோ காரியங்கள். ஒருவேளை இந்த கடைசி மாதத்துல கூட கண்ணீரோட நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் எதிர்பார்த்தேன். கர்த்தர் இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது அநேக காரியங்களை சொன்னார். ஆனா எதுவுமே நடக்கலையே, எதுவும் நடக்கலையே. இன்னும் கூட எனக்கு என்ன நடக்க போதுன்ற ஒரு பயத்துல இருக்கீங்கன்னு சொன்னா, கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் இந்த 1 மாதம் 31 நாட்கள் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அவருக்கு ஒரு வினாடி போதும். ஓவர் நைட்ல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்லவே மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த இறுதி நாட்கள்ல முழு நிச்சயமா நான் சொல்றேன், பெரிய அற்புதத்தோட தான் ஒரு புதிய மாதத்துக்குள்ள கடந்து போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னடா வருஷத்தின் ஆரம்பத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாங்கன்னு சொல்ற இந்த வார்த்தையை கொண்டு வந்து வருஷத்தின் கடைசியில பேசுறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு தீர்க்கமாய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த கடைசி நாட்கள்ல கூட கர்த்தர் பெரிய காரியங்கள், இதுவரை நடக்க முடியாத காரியங்கள். ஒருவேளை நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம், அந்த காரியம்லாம் இப்படியே முடிஞ்சிருச்சோ, எல்லாம் இந்த வருஷமே முடிய போகுதும். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இது முடிஞ்சா என்னங்க, இந்த வருஷம் முடியுது, ஆண்டவருக்கு காலங்கள் ஒன்றுமே இல்லைங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு பக்கத்தை நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய காரியங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒன்றும் தடை பண்ணாது. ஹல்லேலூயா. நீங்க எத்த குறிச்சும் உங்களுடைய இருதயம் கலங்கவே வேணாம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு நடக்கதான் போகுது. உங்க கண் காண கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 126 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்க கண்ணீரோடு விதைத்ததை எல்லாம் கம்பீரமாய் அறுக்க போறீங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஒருவேளை அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், என்னென்னமோ காரியம் இந்த வருஷத்துல நடக்க போகுதுன்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நின்னாலும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்க விதைத்ததை எல்லாம் நிச்சயமாய் அறுக்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த நாட்கள் உங்க சிறையிருப்ப திருப்ப போகுது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த 126ஆம் சங்கீதம் உங்களுக்காகவே இந்த நாட்கள்ல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சப்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற பயங்கரமான காரியம், பலத்த அற்புதம், கிரகிக்க முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை உங்களுக்கு செஞ்சார் சொல்லி சுற்றி இருக்கிற புறஜாதிகள் சொல்ல போறாங்க. உங்களை வெறுத்தவங்க, இவனுக்கா இப்படி நடந்தது, இவளுக்கா இப்படி நடந்ததுன்னு சொல்லி உங்களை பார்த்து வியக்கும்படியா வைப்பார். இந்த ஆண்டு துவக்கத்துல கர்த்தர் நமக்கு சொல்றார், யோபுல நம்ம வாசிக்கிறது போல எண்ணி முடியாத காரியங்கள் நமக்கு பாட்டே அப்படி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எண்ணி முடியா அதிசயங்கள் நம் வாழ்வில் செய்திடுவார், சொல்லி முடியா நன்மைகளால்
நம்மை நிரப்பிடுவார். இந்த வார்த்தை நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த வருஷம் ஃபுல்லா ஒண்ணும் இல்ல, முடிஞ்சு நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். நோ, அவன் தோல்வி விட்டுறவன். உங்களுக்கு ஆண்டவர் உங்க வாய நகைப்பினால முடிசூட்ட போறார். அந்நிய ஜாதிகள் உங்களுக்கு நடக்க போற அற்புதத்தை பார்த்து சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. இது நிமித்தம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இவங்களுக்கு இப்படி செஞ்சான்னு சொல்லும் பொழுது புறஜாதிகளுக்குள்ளே தேவன் மகிமைப்பட போறார். ஹல்லேலூயா. சுற்றி இருக்க ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவாங்க. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. பிசாசு தோல்வி உருமா. இத கடைசி நாட்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முடிய போறதுக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இப்படியே பலவீனத்தோட போகணுமா? நோ, உங்களுடைய பலவீன கட்டுகளை கர்த்தர் அறுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் இன்றும் நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை அவருக்கு ஏமாத்துறவங்க ஒன்றுமே இல்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் நம்புறேன். என் பணத்தையோ எனக்கு இருக்க உறவுகளையோ என்னுடைய பெயர் புகழ் எதுவுமே ஒண்ணும் காப்பாற்ற முடியாது. ஆனா நீங்க நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனுக்கோ எல்லாம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு மத்தவங்களுக்கு எது நடக்குதோ அது போல எனக்கு நடக்குமா? நோ, அவங்களுக்கு நடக்கிறது இல்ல. அதை காட்டிலும் பெரிய காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். பயங்கரமான காரியங்கள் உங்களுடைய கண் காண உங்க சிறையிருப்பு திரும்ப போகுது. உங்க குடும்பத்தின் மத்தியில உங்க தலையை உயர்த்த போகிறார். உங்க பெயரை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த தேவன் இந்த இறுதி நாட்களில் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல இத மாத்திரம் சொல்லுங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்களுடைய சிறையிருப்பு திரும்ப போகுது. ஹல்லேலூயா. ஒரு கடலை யோசிச்சு பாருங்க, அங்கிட்ட பின்னாடி பார்வோர் வந்துட்டு இருக்கான். செங்கடல் இதோட முடிஞ்சது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவர் புதிய ஆரம்பமா செங்கடலையே பிளந்தவர். நீங்க இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு சரித்திர கதைகள் அல்ல. இதை யோசிங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த கடல் பிரிஞ்சதுன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனை ஏமாத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எரிக்கோ கோட்டை தவிடுபொடி ஆனச்சுன்னா உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை பெரிய செருபாவல் ஒன்றுமில்லாம தவிடுபடி ஆகும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நமக்குள்ள இந்த விசுவாசத்தை இன்னும் அதிகரிங்க. கர்த்தர் நல்லவர். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ள தேவன். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு, வருஷம் முடிஞ்சிருச்சு, புது வருஷத்துக்கு போறதுக்குள்ள இப்படியே தான் என் வாழ்க்கை போகுமா? நிச்சயமா இல்ல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை இந்த நாட்கள்ல செய்ய போறாங்க. ஒரு நியூ டைமென்ஷனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போறாங்க. ஹல்லேலூயா. புதிய ஆண்டு ஒரு பெரிய ஒரு யூட்டர்னோட கர்த்தர் உங்களை மன மகிழ்ச்சியோடு என்டர் பண்ண வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த செப்பனியா 3:20 நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய கண் காண எங்களுடைய சிறையிருப்புகள் திருப்ப போவதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள என் தேவனுடைய கரம் இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மீது என் தேவனின் ஆளுகை செய்வதற்காக நன்றி. ஆண்டு முழுவதும் எதிர்பார்த்த காரியங்கள் எதெல்லாம் இன்னும் நடக்கலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இப்பொழுது இந்த நாளிலே அற்புதம் செய்வதற்காக நன்றி. இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் மாதமாய் ஆண்டவரே நாங்க அதை கொண்டாட போகிறோம். நீங்க செய்து வந்த எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாய் இந்த மாதம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய பலவீனங்கள் நீங்கட்டும். குழந்தைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுல கர்ப்பம் தரிப்பதாக, தேசத்துல மலடு காணப்படாதுன்னு சொன்ன வார்த்தைகளை நாங்க பேசுகிறோம். வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகம் அடையட்டும். எகிப்துக்கு வந்த வியாதியில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன்னு சொன்னீங்க. அப்பா, என் தேவனுடைய சுகமளிக்கிற கரம் ஏகோவா ராஃபா இப்பொழுதே சுகம் உண்டாவதாக சொல்றோம். வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக, ஆண்டவரே புதிய காரியங்கள், திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமா இருக்கட்டும் சொல்றோம். ஆண்டின் இறுதியில இவங்களை மகிழ பண்ணுங்க. உங்க நாமத்தை இன்னும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவார்களாக. இவங்க குடும்பம் ஆண்டவரே இணைந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். தொடர்ந்து அப்பா, இவங்க நீங்க சொன்னது போல இவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீங்க வைக்க போகிறேன். அதற்காக நன்றி.
கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு முழுவதும் நடத்தினீர், உமக்கு கோடி நன்றி. எங்களை தொடர்ந்து உடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி